வணக்கம் சுரேன். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா உளவுத்துறை ரிப்போர்ட் ம். இந்த போலிங்க்கு அப்புறம் பயங்கரமா போயிட்டு இருக்கிற உளவுத்துறை எப்படிலாம் அசிங்கப்படுத்தணுமோ திமுக காரங்க அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. திமுக காரங்க மட்டும் இல்ல எல்லாரும் தான். ஓகே அப்படி சொல்லுங்க. இருங்க, எல்லாரும் தான். பாத்தீங்கன்னா உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போடுறது எல்லா கட்சிக்காரங்களுமே போடுறாங்க. நானும் பாக்குறேன் ஒரு சேனல்லையும் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏடா ஊருக்கே தெரியுற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த உளவுத்துறையா இல்ல என்ன துறை? அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்திருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்னு சொல்லி. பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு. அதாவது திமுக ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுக 45 சீட்டு, அதாவது 145 சீட்டுக்கு மேல ஜெயிக்கும்ன்றது உளவுத்துறை ரிப்போர்ட். ஏடிஎம்கே நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே 145 சீட்டுக்கு மேல உளவுத்துறை ரிப்போர்ட். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு 1.25 கோடி வந்திருக்கும், அவங்க சொந்தமாவே அவங்க ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்றது அது உளவுத்துறை ரிப்போர்ட். இந்த விஷயத்துல நான் ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த போலிங்க்கு அப்புறமா இந்த கட்சி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி பேசினாங்கன்னா டேக் இட் வித் a pinch of salt. ஓகேவா? இப்ப நமக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் இல்லையா, என்ன ஆக போதும் 4ஆம் தேதி என்ன ஆக போதும்ட்டு. அந்த நர்வஸ்னஸ் ஓகே, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்டென்ட் ஆகுற மாதிரியான அதை வச்சு அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நம்பர்ஸ். ஏப்பா நீ பண்ணலையா அத அப்படின்னு நம்ம கிட்ட திருப்பி கேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க நர்வஸ்ல இருக்கீங்கல்ல, நானும் நர்வஸா இருக்கேன். அந்த நர்வஸ்னஸோடு சேர்ந்து புலம்புவது நம்ம பண்றது வித்தியாசம் இருக்கு. சரியா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபேக்ட் டிவிகே நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. டிவிகே நண்பர்கள் இன்னொன்னு சொல்றேன், எங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம், அண்ணாதிகம் என்னதான் இருந்தாலும் திமுக எதிர்ப்புல நம்ம எல்லாம் ஒன்றிணைறோம். அதான் இதுல வந்து என்னன்னா, சம் பீப்புள் 150 சீட் வரும், 170 சீட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கங்க, ஒரு பாசிட்டிவா பாருங்க. பட் அதை தலையில ஏத்திக்காதீங்க. மேபி அவங்க வந்து உங்களை ஒரு இம்ப்ரெஷனுக்காக கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கறது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வந்தா நல்ல விஷயம் தான், பட் ஒரு இதா எடுத்துக்காங்க. ஏன்ப்பா இதை மத்தவங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன வந்திருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அதனால சொல்றேன். சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. உளவுத்துறை ரிப்போர்ட் பேசிட்டோமா? ரைட். அதே உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்கா? ஆமா, உளவுத்துறை சொல்லல, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்றீங்க. கொடைக்கானலுக்கு ஸ்டாலின் ஐயா போயிருக்காரு, அவருக்கு துணையா துர்கா அம்மையார் போயிருக்காங்க. சரி, கரெக்டா சொல்லணும். சரி சரி. பார்த்தா அதே கொடைக்கானலுக்கு சேகர்பாபுவும் போயிருக்காரு, செல்வ பெருந்தகையும் போயிருக்காரு. எனக்கு இது விளக்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு புரியல. இங்க இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்களோ அதே தான் அங்கேயும் பண்றாங்க. அது ஸ்டாலின் அவர்களுக்காக துணைய நம்ம சேகர்பாபு போயிருக்காரு. இல்ல இப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்றதா இருந்தா, ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாக உதவியாக இருப்பதற்காக துர்கா அவர்கள் போயிருக்காங்க. துர்கா அவர்களுக்கு உதவியாக இருப்பது ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு குடும்பத்துக்காக இங்கேயும் சொல்லுவாங்க. சென்னையில கூட நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு. தேங்காவை தட்டி பாட்டு வாங்குவாரு, தக்காளியை வந்து நசுக்கி பாட்டு வாங்குவாரு, எல்லாம் ஏதோ கீரி பார்த்து வாங்குவாங்களே, என்னமோ மறந்து போச்சு. அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா வாங்கி கொடுக்கறதுக்கும், அது போக அவர் இருந்த ஒரு பாசிட்டிவ் வைப் தானே தலைவரே. டோன்ட் வரி, டான்ஸ் ஆட விட்டு அப்படியே சிரி அப்படின்னு சிரிப்பாரு, பாத்தீங்களா? சோ அவங்களுக்கு ஐயாக்கும் அம்மாவுக்கும் உதவியா இருக்கிறதுக்காக சேகர்பாபு அவர்கள் போயிருக்காரு, சேகர்பாபுக்கு உதவியா இருக்கிறதுக்காக செல்வ போயிருக்காரு. என்ன ஒரு ஒற்றுமை! சென்னையா இருந்தாலும் நாங்க எந்த ஊருக்கு எங்க போனாலும் நாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருப்போம்னு காட்டுறாங்க. இதுல சரி, இந்த கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய சூழல்ல அம்மையார் துர்கா அவர்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு மனமுருகி வேண்டுதல் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. ப்ரோ, என்ன கும்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு மீண்டும் ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். என்ன கும்பிட்டுருப்பாங்க நான் சொல்லுவேன், ஆனா அப்புறம் வழக்கு போல திட்டுவீங்க, என்னங்க நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறீங்க அப்படின்னு. என்ன கும்பிட்டுருப்பாங்க மக்கள் சொல்லுங்க. வீட்டுல அவங்க வைஃப் என்ன கும்பிட்டுருப்பாங்க, புருஷன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க கிட்ட நான் தனிப்பட்ட முறையில இந்த குடும்பத்தை சம்பந்தப்பட்ட நான் கேட்கணும்னா, என்னன்னு சொல்லி கும்பிடுவீங்க? அதேதான், கடவுள் நம்பிக்கை எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது, ஆனாலும் கடவுளே உன்னிடம் நாங்கள் வந்து எங்க வீட்டுக்காரரு நல்ல மனுஷன், பாவம், உண்மையிலே வந்து சூதுவாது தெரியாதவர், கள்ளங்கபடம் இல்லாதவர், அதனால அவரை மீண்டும் ஜெயிக்க வைங்க, நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சாமி கிட்ட சொல்ல முடியுமா?
சாமி இப்ப டைப்பா பார்க்காதா, அடுத்து என் மகன் சாமி டைப்பா பார்க்காதான் இல்ல, சாமி பார்க்கவே பார்க்காது, சாமி திரும்பிக்கும். மகன் வந்து தங்க மாட்டோம் பிள்ளைங்க, ஆமா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேவல அப்படின்ற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைங்க, அது பொத்தி பொத்தி வளர்த்த தங்க மாட்டோம் மகன். அந்த மகன் வந்து பையன் குறிஞ்சி இல்லாமல இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போயிருக்காங்களோ, ஊர்ல அந்த கோயில் ஃபேமஸ் அப்படிங்கறதுனால வந்து பையன் வந்து அடுத்த முதலமைச்சரா வர்றதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுன்னு சொல்லி கேட்பாங்களா? கடவுள் பின்னாடி திரும்பி பார்த்தே உனக்கு மனசாட்சியே இல்லையாமா அப்படிங்கும். எனக்கு அதான் புரியல. எப்படி வந்து கடவுள் முன்னாடி இவங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குதுன்னா எப்படி ப்ரோ கடவுள் முன்னாடி போய் நிக்க முடியும் ப்ரோ? கடவுள் நம்பிக்கையை தாண்டி ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கடவுள் கிட்ட போகணும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி வேணாமா? இல்ல கோயிலுக்கு போயிட்டு இப்படி வேண்ட வாய்ப்பு இருக்கு, பண்ண பாவத்தை எல்லாம் மன்னித்திரு கடவுளே, என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு வேணா வேண்டிய. திருப்பியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் ரியலைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க மன்னிப்பு கேட்டாதான் கடவுள் வந்து அந்த மன்னிப்பையே கன்சிடர் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணமாச்சும் இருந்து கேட்டா கன்சிடர் பண்ணுவாரு. எப்படி நான் எதனா இதுல மைனர் குஞ்சு காமெடி வரும் இல்ல விவேக்குது, ஏன்னா 2000 ஃபைனுக்கு 4000 கொடுத்துருக்கேன் அப்படின்னு போது நான் அடுத்த வருஷம் பண்ண போறது சேர்த்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு கடவுளுக்கு உண்டியல்ல வழக்கமா போறதோட டபுளா போட்டு அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து இப்பயே மன்னிப்பு கேட்டுக்கிறதா இல்ல அடுத்து பண்ண போறதுக்கு சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறதா எனக்கு புரியல. இவங்களுடைய மக்கள் கிட்ட விடுவோம், மக்கள் சொல்லட்டும் ஏங்க என்னங்க அவங்க வந்து ப்ரே பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய கடவுள் பத்தி கான்செப்ட் எனக்கு புரியல. இஃப் யூ ரியலி பிலீவ் காட் இஸ் தேர் அண்ட் காட் இஸ் வாட்சிங் எவ்ரிதிங், how dare you to go and stand in front of him அப்படின்னு ஒரு வருது இல்லையா ப்ரோ? சரி ஓகே, அது இருக்க. இந்த இது பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் சீட்லாம் ஜெயிக்க மாட்டாரு. நான் ஜெனியூனா சொல்றேன், எல்லா பார்ட்டிஸ் பத்தியுமே நான் சொல்றேன். விஜயை எல்லாருமே பார்த்த விதம் நானே இப்படி யோசிக்கிறேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே இல்ல, நானே அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணேன். ஒத்துக்கிறேன், நானே அண்டர் எஸ்டிமேட். நான் என்ன நினைச்சேன், ஒரு நியூ கமர் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, சி கம்பேர் டு எனி அதர் சூப்பர் ஸ்டார் தான் நான் கம்பேர் பண்ணது. சிரஞ்சீவி வந்திருக்காரு, பவன் கல்யாண் வந்திருக்காரு, தியாகி இருக்காரு, புரியுது தியாகி இருக்காப்புல, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாங்கிற ஒரு டவுட் தான் இருந்தது. பட் யங்ஸ்டர் வேவ்ங்கிறது எனக்கு என்னமோ, ஏன்னா நான் இதில் உணர்ந்தேன், நிஜமாலே வந்து அவ்வளோ ஹோல் ஹார்ட்டட்லி ஒருத்தவங்களை வந்து இவ்வளோ நேசிப்பாங்களான்னு எனக்கு ஐடியாவே இல்லை சத்தியமா. எனக்கு என்னன்னா, இன்னும் ஒரு குடும்பத்துல ஒரு ஆளா அப்படி பாக்குறாங்க, ஏன்னா யாரையுமே இப்படி பார்த்தது இல்லை. ஏன்னா சரி நம்ம அவர் சொல்ற மாதிரி என்னடா எங்க அண்ணன் வந்திருக்காரு பாவம், அந்த தம்பி வந்து ஒரு மாற்றம், ஆக்சுவலா மாற்றத்துக்காக போன ஓட்டு தான் அது. புரியுது, இவங்க வி ஆர் டன் வித் இவங்க 2 பேரு, ஒரு புதுசா ஒரு ஆள் வர்றது நல்லது தானேன்னு போன ஓட்டு தான் அதிகம். அதான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோன்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்குள்ள அந்த 15 to 20% வந்து அச்சீவ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் சீட் கன்வர்ஷன்ல எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் இப்ப போலிங்க்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான விடை ரிசல்ட்டுக்கு முன்னாடியே புரியுது. என்னன்னா, கூட்டம் ஓட்டா மாறுமானா விஜய்க்கு மாறி இருக்கு அப்படிங்கறத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து அடுத்த கமல்ஹாசன், விஜய் வந்து அடுத்த விஜயகாந்த், விஜய் அடுத்த சிரஞ்சீவி, விஜய் அடுத்த பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்கும் மேபி இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பதில் கிடைச்சிரும் நினைக்கிறேன். விஜய் இவங்க யாருமே இல்ல, விஜய் தான். அடுத்து எம்ஜிஆரும் இல்ல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்களோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு விஜயோட டாமினன்ஸ் இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு இப்ப குறிப்பா இப்ப இந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த அடிப்படையில நான் ஃபீல் பண்றேன். ஏன் இதை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது வந்து இன்க்ளூடிங் ஏடிஎம்கே சொல்றேன், பயங்கரமான ஒரு வார்னிங்னு நான் சொல்லுவேன். விஜயுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறதும் இல்ல இவங்க நீங்க சொல்ற எக்ஸாக்ட்லி ரைட் ப்ரோ. 2 பேரும் சொல்றாங்க, திமுகவை விட்டுருங்க, அண்ணா திமுகக்கே நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, அங்க பாருங்க மாற்றம் வேணும்னு மக்கள் அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இனிமேலாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான எலெக்ஷன் தான் இது. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான வார்னிங்கா எடுத்துக்கிற கட்சி தன்னை தக்க வச்சுக்கும், தன்னை அதுக்கேற்ற மாதிரி தகவ அமைச்சிக்கும். இந்த 2 கட்சியில எந்த கட்சின்னு சோ இதை வந்து ஆணவமா எடுத்துக்கிற கட்சி இல்ல, இவனை கோடு ரப்பர் வச்சு அழிச்சிட்டோம்னா நம்ம மறுபடியும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு கட்சி நினைச்சா அந்த கட்சி அழிச்சிடும். நான் இப்படிதான் இதை பாக்குறேன். ஏன்னா இது பயங்கரமான வார்னிங் விஜயோடைய இந்த மிகப்பெரிய எழுச்சி அப்படிங்கிறது. ப்ரோ இப்போ ஓகே, இப்போ ரெட்டையில எடுத்துக்கலாமே, எம்ஜிஆருடைய விசுவாசிகள், ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க தான். கடந்த 5 சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷன்ல கூட அவங்களுடைய வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தேர்தலில் கூட, தோத்த தேர்தலில் கூட 30% கீழே ஏடிஎம்கே போனதே இல்லை.
ஆனா இந்த ரெக்கார்டையே நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? வயசாகுது இல்ல அவங்களுக்கும். ஆமா, காலங்கள் மாறுது, தொண்டர்களுக்கு வயசாகுது, ஜெனரேஷன் கேப்பே பெருசா இருக்கு. சோ அப்படி அங்க குறைய நீங்க ஆட் பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு அதிமுக மேலேயே விஜய் வந்து வச்சிருக்காரு. ஆமா, இல்ல விஜய் வைக்கிறாருன்றத விட இந்த சூழல் வந்து காலம் வந்து வச்சிருக்கு. அதிமுக எனக்கு அதிமுகல நம்ம ஆதரவு அதிமுக எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கட்சிக்குள்ள யாருமே கொண்டு வரல. ஏன்னா என்னமோ எல்லாருமே வந்து அந்த டைம்ல இருக்கிற கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ ஒரு சில இடங்கள்ல யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸை நிறைய கொண்டு வரணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸை ரெடி பண்ணணும். எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை அதுவாக தானே இருக்கு. அதனால அதுல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்னு விஜய் பத்தி பேசும்போது சிஎம் போஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். சரியா, எனக்கு என்னன்னா ஒரு நியூ கமரா இருந்து நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை அவர்கிட்ட கொடுத்தா அவரு வந்து அது சரி செய்வாராங்கிறத எனக்கு கேள்விக்குறி இப்போ வரைக்கும் இருக்கு ப்ரோ. அதுல சந்தேகமே இல்லை. நான் அதனால என்ன சொல்றேன், அவர் அரசியல் கத்துக்கிட்டு இல்ல அரசியல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வரதான் நான் விரும்புறேன். ஏன்னா நிறைய பேர் திட்டுவாங்க, அவங்க வந்து அளவுக்கு அதிகமான அன்பை வச்சிருக்காங்க. சரி அவர் வரணும், அவர் எல்லாம் சரி பண்ணுவாருன்னே வச்சுக்குவோம். ஆனா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டை வந்து ஆள்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன். கண்டிப்பா என்னன்னா இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த வார்னிங் சைனை என்ன ரிசல்ட் வேணா வரட்டும், கவர்மெண்ட் ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணலாம் பண்ணாம போலாம், என்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங் சைனை எடுத்துக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கனாலும் எல்லாருக்குமான நீங்க ஆட்சி பண்ணாலும் யங்ஸ்டர்ஸை உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி, உங்களை நேசிக்க வைக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பண்ண ப்ரமோஷன் கிடையாது. ரியலாவே யங்ஸ்டர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, கட்சியிலயும் அதே மாதிரி உங்க கட்சியை நோக்கி அட்ராக்ட் ஆகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ண போறீங்க. நான் வந்து ஒண்ணு சினிமா கரிஸ்மா இதை பத்தி பேசல. நம்ம யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அதை தாண்டியும் புரிஞ்சிக்க கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நல்ல விஷயங்களை பார்த்து, நல்ல படிப்பு, சரியா, நல்ல ஒரு கல்வி, இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வரப்போறாங்க. கல்வியில சிறந்த ஆளுங்கன்னு நம்ம சொல்றோம், ஆனா நம்ம என்ன சிறந்த ஆளுங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஒரு சரியான செயல் திட்டமா கொண்டு வந்து அதுல போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தாங்க இந்த பழைய கட்சிகளுக்கு உயிர் இருக்கும். அதுல ஒர்க் பண்ற கட்சிக்கு உயிர் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தா அந்த இன்னொரு கட்சி, அது எந்த கட்சி இருந்தாலும் சரி, ரெண்டுல ஒரு கட்சி அழிஞ்சிரும். ஏன்னா விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டெம்பரரி ஹைப் மாதிரி வந்து போற மாதிரி தெரியல கண்டிப்பா. அண்டு ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ண எஸ்டிமேஷன் எப்படி இருந்துச்சுன்னா 15% வரைக்கும் இப்ப அவருக்கு சப்போர்ட் இருக்கு. பட் க்ளோஸ் டு எலெக்ஷன் எல்லாம் வந்து காசு கொடுத்து அது குறைச்சிருவாங்க, அது 12% போய் நிக்கும் அப்படின்றதுதான் ஈவன் நாம கூட சில வீடியோல பதிவு பண்ணிருக்கோம், இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அது உடைஞ்சிருக்கு. க்ளோஸ் டு எலெக்ஷன் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுதான் எல்லாருடைய புரிதலாகவும் வந்திருக்கு. அப்போ இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது எஃபெக்டிவ்லி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு, ஏன்னா விஜயோடைய என்ட்ரியால இருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் ப்ரோ. யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசுறாங்க, நல்ல விஷயம், அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியாதவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் வீடியோஸும் மிக்சடா பாக்குறாங்க. ஓகே, அவங்க புரிதல் இல்லாம நிறைய பேசுறாங்க. அவங்க கேட்கற சில சந்தேகங்கள்லாம் வந்து சிரிப்பு வர மாதிரி இருக்குது, இது கூட தெரியலையான்ற மாதிரி இருக்குது. கத்துப்பாங்க யாருக்கு தெரியும். சோ இது ஒரு பெரிய பிளஸ். நம்மளுக்கே தெரியாதுங்க, ஒரு வயசு வரைக்கும் எனக்கெல்லாம் அரசியல் புரிதல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் படிப்படியா கத்துக்கிட்டதுதான் என்ன நல்லது கெட்டதே இல்லாம வாழ்க்கையை பாக்குறது தப்புங்கிறேன். எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கோங்க, நாட்டுல என்ன நடக்குது, மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. சோ அதை தாண்டி இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் விஜயோடைய என்ட்ரியை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 2 பெரிய கட்சிகளுக்குமே எங்களுக்கு என்னடா கவலை, நாங்க தோத்துட்டோம்னா அடுத்து அவன் வருவான், 5 வருஷத்துல அடுத்து நாங்க தான் வருவோம், அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 வருஷம் போனாலும் அடுத்த 5 வருஷம் நாங்க வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த லெத்தாஜிக்கான மைண்ட் செட்டும் இருந்திருக்கும். இனி அந்த கதை ஆகாது ராசா. நீ தப்புன்னு சொல்லி பேர் வாங்கி தோத்துட்டேன்னா அதோட நீ இல்ல, திருப்பி 5 வருஷம் கழிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க 3வது ஸ்ட்ராங்கா ஒரு பிளேயர் நிக்கிறது தெரியுது. அண்ட் இனிமே விஜயோடைய அந்த இப்போ 20% கிராஸ் பண்ணிட்டாருன்னா எந்த கூட்டணி வேணா உடையும் அடுத்த எலெக்ஷனுக்கு, தாராளமா உடையும், தைரியமா போவாங்க. விஜய்க்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு இப்போ. நான் அப்படின்னு பாக்குறேன், விஜய் அவர்கள் கண்டினியூஸா அவரை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டே 1ல இருந்து. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து இன்னும் 5 வருஷம் கழிச்சு நமக்கு செகண்ட் சான்ஸ்ன்ற சீனுக்குலாம் இடமே இல்ல. சீரியஸான பாலிடிக்ஸ் பண்ணும், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி சீரியஸா அரசியல் பண்ணும், சீரியஸா ஆட்சி நடத்தணும், இல்லைன்னா கட்சியே இருக்காதுன்ற ஒரு இடம் வந்திருக்கு. அதையும் நான் வரவேற்கிறேன்றேன். 3வதா நான் நம்பக்கூடிய விஷயம், இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியில 234 கேண்டிடேட் இருப்பாங்க, 233 கேண்டிடேட்னாலுமே சில இடங்கள்ல பணம் கொடுக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன், கொடுத்திருக்காங்க. பெரும்பான்மையான இடங்கள் எல்லாம் வேட்பாளர் பேர் தெரியாம போய் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜய்க்காக போய் போட்டிருக்காங்க. பணம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது.
பணம் கொடுத்த பல பேரிடம் பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு விஜய் நடந்திருக்கா? ஆமா, எல்லாமே திமுகல இருந்தே காசை வாங்கிட்டு திமுக எதிராக தான் குத்திருக்காங்க. இது வந்து இந்த வாட்டி மாசா நடந்திருக்கு, பெரிய அளவுல நடந்திருக்கு. சோ இது மூலமா மூணாவதா நான் நம்புற ஆசைப்படுற விஷயம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் வேஸ்டா. நம்ம மைண்ட் செட் இருக்குல்ல, பணம் கொடுத்தா அது பணம் ஓட்டா மாறுங்கிற எண்ணம் அழியணும். அது அழியணும். என்னடா இந்த தொகுதியில இத்தனை கோடி செலவு பண்ணோம், இந்த வார்டுல நம்ம இவ்வளவு கொட்டி கொடுத்தோம், அத்தனை ஓட்டு நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆகலையே, அப்ப பணத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. உண்மையிலேயே நம்ம பண்ண ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பண்ண நல்லதெல்லாம் அவங்க மனசுல நினைச்சா மட்டும்தான் நமக்கு ஓட்டு விழுன்ற அந்த சூழல் உருவாச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷம். அது உருவாகணும். நம்ம இது ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி கூட பேசணும். கான்ஸ்டன்சிக்கு 20 கோடி, கான்ஸ்டன்சிக்கு 25 கோடியா, கான்ஸ்டன்சிக்கு 30 கோடி, 100 வரைக்கும் போயிருக்கு சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம். யார் காசுடா அதெல்லாம்? இன்னொரு 30 கோடி ஒரு கான்ஸ்டன்சி ஜெயிக்க நீங்க செலவு பண்ணீங்கன்னா எவ்வளவு அடிச்சு வச்சிருப்பீங்க நீங்க? கண்டிப்பா. சோ யாரா இருந்தாலும் தப்புன்னு தான் ப்ரோ நான் நினைக்கிறேன். இது யார் எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், நம்ம சப்போர்ட் பண்ற கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் இவ்வளவு காசு கொடுத்து வர நீங்க கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ண முடியாதுன்னு தான் நான் நம்புறேன். புரியுது. சோ இந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களா தான் நான் பாக்குறேன். இந்த பாசிட்டிவான விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டா அவன் முட்டாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப பரப்பிட்டு இருக்கிறது. எதனாலன்னா நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதே, ஒருத்தன் வர சர்வே பண்றதுக்காக. இப்ப இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கேள்வி கேட்பாங்களே, ரொம்ப உத்து பார்ப்பாங்களே, சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பெருசா தெரியுமே அப்படிங்கிற அந்த உறுத்தல்ல நீ என்ன பண்றேன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நீ திட்டுற, ஏன் ஓட்டு போட்ட, அவனுக்கு ஏன் போட்ட அப்படின்னு திட்டுற. சோ நான் இதை இப்படிதான் நான் பாக்குறேன் பிரதர், விஜயோடைய இந்த இம்பாக்ட். சோ பர்சன்டேஜ் வைஸ் இவங்க கணிச்சதோட அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சீட்டே கூட பாத்தீங்கன்னா யாருமே வந்து 3 சீட்ல இருந்து 5 சீட்டுக்கு மேல விஜய் வரும்னு சொல்லல. பட் அதையும் எக்ஸீட் பண்ணிருவாரு. எந்த இடத்துல போய் நிக்கும்னு நமக்கு தெரியாது, பட் எக்ஸீட் பண்றாரு அப்படிங்கறத நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் ஒண்ணு இருக்க. இப்ப இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அல்லது செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி அப்படின்லாம் வந்து வரும் இல்லையா ரிசல்ட்டுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏமாந்தா அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேக் ரொம்ப பக்கத்துல விஜய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 24% வந்துட்டாலே ரெண்டுல ஏதோ ஒரு திராவிட கட்சி அதுக்கு கீழே போகுது. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த கூட்டணியுடைய ஷேர் புரியுது. இவங்களுடைய சின்னத்துக்கு விழுந்த ஓட்டும் விசிலுக்கு சின்ன விழுந்த ஓட்டும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்சி தேர்ட் பிளேஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு இம்பாக்ட விஜயுடைய அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆமாம், விஜய் பண்ணது பாலிடிக்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங். தன்னை ஆகட்டும், தன்னுடைய கட்சி ஆகட்டும், அது இன்ஸ்டா எல்லா விதமான இடங்கள்லயுமே பயங்கர இது வந்து எலெக்ஷன் இல்ல எமோஷன் அப்படின்ட்டு அதுதான் விஜயோட ஸ்ட்ரென்த்தா வச்சு பிளே பண்ணாப்ல. பெரிய பாலிடிக்ஸ், நல்ல ரீச், பேசுற எல்லாமே நல்ல ரீச். சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா விஜய் ஃபூலிஷா பண்றாரு, நிறைய மீட்டிங் கலந்துக்கல, அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லி 1008 குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. எனக்கே இருக்கு நிறைய. அவர் இன்னும் நல்லா பேசல, மக்கள் பிரச்சனை கொண்டு வரல, ஆனால் இதுக்கப்புறம் பேசணும், தொடர்ந்து பேசணும். நான் இப்போ டிவிக்கே நண்பர்கள் திட்டவங்ககிட்டயும் சொல்றேன், ஏங்க நீங்களும் பாருங்க, நீங்களும் கேளுங்க. இவ்வளவு நாள்ல எப்படியோ அங்கங்க வந்தாச்சு, இதுக்கப்புறமும் நம்ம பேசணும். நீங்க கேட்டாதான் பதில் வரும், கேட்காம பதில் வராது. சோ என்ன அவங்க ஸ்ட்ரென்த் என்னவோ, அவங்களுடைய எங்க போனா ரீச் ஆகுமோ அதை கரெக்டா எய்ம் பண்ணி கரெக்டா அதை போயிட்டு ரீச் பண்ணி பெஸ்டா அவங்க கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்து மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு சாங்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே பண்ணி அறுவடையும் பண்ணிருக்காங்கன்றதுதான் எல்லாரும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டாக்கா இருக்குது. பட் ஆன் பேப்பர்ல என்ன வரப்போகுது அப்படிங்கறத நம்ம 4 தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்பயே சொல்றேன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் தயவு செஞ்சு யாருமே வைக்காதீங்க. ஒரு நேச்சுரலான நியூட்ரலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைங்க. நாம் எப்பயுமே சொன்ன அந்த ஒரு விஷயம் தான், 20% ஓட்டு டபுள் டிஜிட்ல சீட்டு ஜெயிச்சா அதுக்கப்புறம் டிவிக்கு நண்பர்கள் காலரை தூக்கி விட்டு கால் மேல கால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான். 2031 இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்ஜா இறங்கிடலாம் அந்த மீட்டர்ல வைங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரைட்டு, அதனால அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி.